27th anniversary. Congratulations. 27வது ஆண்டு விழாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். May the Lord who kept you the past 27 years, கடந்த 27 ஆண்டுகளாக காத்த ஆண்டவர், may he keep you in the days to come until his second coming. அவருடைய வருகை வரைக்கும் இனி வரும் நாட்களிலும் உங்களை காத்து நடத்துவாராக. I pray for expansion and growth in the days to come. வரும் நாட்களிலே விரிவாக்கத்துக்காக வளர்ச்சிக்காக நான் தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிறேன். I pray that the pastor will say we need to break these walls and put bigger walls outside and enlarge this place. வரும் நாட்களிலே தேவனுடைய ஊழியர் இந்த சுவரை எல்லாம் இடிச்சு இதை அகலமாக்கி இன்னும் பெரிதாக்க வேண்டும் என்கிற வார்த்தைகளை சொல்லுவார் என்று நம்புகிறேன். எத்தனை பேர் நம்புகிறீங்க அதை? I believe that God will do that. நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தர் அதை நிச்சயம் செய்வார் என்பதை. Pastor Jackie has already given you a good introductory message for that. பாஸ்டர் ஜாக்கி அவர்கள் சுருக்கமாக நல்ல ஒரு வாழ்த்து செய்தியை உங்களுக்கு அருமையாக கொடுத்திருக்காங்க. Those who wait on the Lord, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள், shall renew their strength. புது பலன் அடைவார்கள். That means in 2026 wait on the Lord. Hallelujah. 2026 ஆண்டிலே நீங்கள் கர்த்தருக்காக காத்திருங்கள். When you do that, நீங்கள் அப்படி செய்யும்போது he will renew your strength. அவர் உங்களுடைய பலனை புதுப்பிப்பார். That means you already have the strength, நீங்கள் ஏற்கனவே பலனாய் இருக்கிறீர்கள். but he will give you more strength. He will give you a new strength. ஆனால் இன்னும் அதிக பலத்தை, இன்னும் ஒரு புது பலத்தை அவர் உங்களுக்கு தருவார். The anointing of yesterday, நேற்றைய தினத்தின் அபிஷேகம் is not sufficient for today. இந்த நாளுக்கு அது போதுமானது அல்ல. God wants us to wait on him and receive a new anointing every day and every week as we go along. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஒவ்வொரு நாளும் புது அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவனுக்கென்று வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பிரியப்படுகிறார். The cell phone you charged yesterday will not work today. நேற்றைக்கு நீங்க போன் சார்ஜ் செய்தது இந்த நாளுக்கு அது போதுமானதாய் இருக்காது. Every day you have to charge your cell phone. ஒவ்வொரு நாளும் நீங்கள் உங்கள் கையில் இருக்கிற அந்த அலைபேசியை சார்ஜ் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். You need to renew your strength every day. அதே போலதான் நீங்களும் கர்த்தருக்குள்ள ஒவ்வொரு நாளும் உங்கள் பலனை புதுப்பித்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். Amen. How will you do that? எப்படி நீங்க அதை செய்வீங்க? Wait on the Lord. கர்த்தருக்காக காத்திருங்க. We are so busy that we don't take time to wait on the Lord. நம்ம இந்த நாட்கள்ல ரொம்ப பிஸி ஆயிட்டோம். ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறதுக்கான நேரம் போதாததா இருக்கிறது. Samson thought that he can use the strength of his past to move things. சிம்சோன் நினைச்ச காரியம் கடந்த நாட்களில் இருந்த பலனை வச்சு இந்த நாட்களிலும் நான் அதை மேற்கொள்ளலாம் என்று சொல்லி, but he did not know that அந்த பலன் வந்து சோர்ந்து போய்விட்டது. ஆனால் அதை அவன் உணராதிருந்தான். அவனுக்குள்ள கடந்த நாட்களில் இருந்த பலன் அவனை விட்டு விலகினதை அவன் அறியாதிருந்தான். He was not able to wait on the Lord and renew his strength again and again. அவன் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து தன்னுடைய பலனை ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்க முடியாத நிலையில் இருந்தான். That's why the enemy was able to tie him down. ஆனபடியினால்தான் அவனுடைய சத்துரு வந்து அவனை பிடித்து கொண்டு போக வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டான். In your life as a believer, ஒரு விசுவாசியாய் உங்களுடைய வாழ்க்கையிலே do not allow the enemy to come and take hold of you like Samson. உங்களுடைய சத்துருவானவன் வந்து உங்களை அடிமைப்படுத்தாதபடிக்கு நீங்கள் எப்பொழுதும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். Renew your strength every day. ஒவ்வொரு நாளும் உங்கள் பலனை நீங்கள் புதுப்பித்துக் கொண்டே இருங்கள். Wait on the Lord in prayer. கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபத்திலே காத்திருங்கள். Wait upon the Lord in the word of God. தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதை தியானிப்பதிலே நீங்கள் தேவ சமூகத்திலே காத்திருங்கள். Wait upon the Lord expecting him to fill you. ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களை நிரப்பும்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் காத்திருங்கள். Don't let the busy life take you away from waiting upon the Lord. உங்களுடைய உலக பிரகாரமான வாழ்க்கை அல்லது உங்களுடைய பிஸியான வாழ்க்கை தேவ சமூகத்திலிருந்து உங்களை விலக்கி விடாதபடிக்கு நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். When you do that, நீங்கள் அப்படி செய்யும்போது you will mount up with wings like eagles. நீங்கள் கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவீர்கள். The wings that you do not have now you will develop.
நீங்கள் இப்பொழுது இருக்கிற அந்த இறகுகளை போலல்ல, அது ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படுகிற ஒரு அனுபவம். The old wings will be shed. பழைய இறகுகள் அது உதிர்ந்து போகும். But he will give you new wings. ஆனால் Hallelujah. கர்த்தர் உங்களுக்கு புதிய சிறகுகளை தருவார். Because you need new wings to fly above the circumstances of life. உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வருகிற சூழ்நிலைகளை நீங்கள் மேற்கொள்வதற்கு கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புது சிறகுகளை தந்து அந்த சிறகுகளினாலே நீங்கள் பறந்து உயர எழும்பிக் கொண்டே இருப்பீர்கள். The new wings will have more strength and vigor. புதிய இறகுகள் அது புது பலன், அதிக பலனுடையதாய் காணப்படும். So God will give you new wings when you wait upon the Lord. ஆண்டவர் உங்களுக்கு புதிய இறகுகளை தருவார் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது. God wants us as believers to rise above the level of the people of the world. ஆண்டவர் நீங்கள் ஒரு தேவனுடைய பிள்ளையாய் இருக்கும்போது உலகத்தில் உள்ள மற்றவர்களை விட உயர்ந்த நிலையில காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். And when you start flying like eagles to the heights, நீங்கள் கழுகுகளை போல உயர பறக்கும் போது your enemies cannot come up to get you there. உங்களுடைய சத்துருக்கள் அங்க வந்து உங்களை பிடிக்க முடியாது. In your spiritual life, as you start growing closer to God, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீங்கள் தேவனோடு கூட நெருங்கி சேரும்போது the enemy cannot get you. உங்கள் சத்துருவானவன் உங்களை தொடர முடியாது, பிடிக்க முடியாது. And when the eagle goes up, கழுகு உயர வானத்துல பறக்கும் போது, when you look at the things in the world, உலகத்தினுடைய காரியங்களை நீங்கள் அங்கிருந்து பார்க்கும் போது the problems look like they are too small. உங்களுடைய பிரச்சனைகள் அது ரொம்ப சின்னதா தெரியும். As you keep growing higher and higher in your spiritual life, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்கள் உயர வளர்ந்து கொண்டே இருக்கும் போது, just like an eagle, when you start flying above the world, கழுகுகளை போல நீங்கள் பறந்து கொண்டிருக்கும் போது your perspective will change. உங்களுடைய நோக்கம் மாறும். Your life will change. உங்களுடைய வாழ்க்கை மாறும். The problems of the world will not bother you anymore. உலகத்தினுடைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது. Because you are getting closer to God. நீங்கள் காரணம் தேவனோடு கூட நெருங்கி சேர்ந்து கொண்டே இருக்கிறீர்கள். But to go up, you need new strength. நீங்கள் உயர பறக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உயர வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு புது பலன் தேவை. And in the ministry there are places where you are too slow. The Lord is coming soon. There is a need for us to run and do God's work. நீங்கள் உங்களுடைய ஊழிய காரியங்களிலே இந்த நாட்களில் சோர்ந்து போய் இருப்பீர்கள் என்று சொன்னால், ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறபடினாலே நீங்கள் சோம்பலாய் அசதியாய் இருந்து விடாதபடிக்கு இன்னும் தீவிரமாய் தேவனுக்கென்று ஓடுவதற்கு நீங்கள் ஆயத்தமாக வேண்டும். You need to walk and you need to run and be engaged in the work of God. தேவனுடைய வேலைக்காக நீங்கள் தீவிரமாய் ஓடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். We will not be tired. You will not faint. நம்ம சோர்ந்து போக மாட்டோம், நம்ம மயங்க மாட்டோம். But you need the new strength. ஆனால் பலனை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். How many of you say, God, in 2026 give me new strength? எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் உம்முடைய வருகை தாமதிக்குமானால் 2026ஆம் ஆண்டில நான் பலனை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், எனக்கு ஒரு புது பலன் வேண்டும் என்று சொல்லி, Lord, in 2026 I want to spend more time in prayer. 2026ஆம் ஆண்டிலே நான் அதிக நேரம் ஜெபத்திலே செலவிட வேண்டும் ஆண்டவரே. Lord, in 2026 allow me to read the word of God more and more. ஆண்டவரே 2026ஆம் ஆண்டிலே அதிகமாய் நான் வேதத்தை வாசிக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. Because when I read the word will renew me. Hallelujah. காரணம் நான் வேதத்தை வாசிக்கும் போது வேதம் என்னை புதுப்பித்துக் கொண்டே இருக்கும். The word can transform our lives. நம் வார்த்தை நம்மை உருமாற்றும். The word can bring new believers to Christ. வார்த்தை अनेक புதிய விசுவாசிகளை கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வரும். So in 2026 let us pray and ask the Lord to give us a deeper desire to know the word of God. ஆனபடியினாலே 2026ஆம் ஆண்டிலே இன்னும் அதிக வாஞ்சையோடு கூட தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் இன்னும் அதிகமாய் ஜெபிப்போம். கர்த்தர் அதை நமக்கு தருவார். When you pray more, நீங்கள் அதிகமாய் ஜெபிக்கும்போது, when you start reading the word of God more, நீங்கள் அதிகமாய் வேதத்தை தியானிக்கும்போது வாசிக்கும்போது, you will start constantly feeling the presence of God in your life. நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிரசன்னத்தை
அனுபவித்துக் கொண்டே இருப்பீர்கள். There is something called the manifest presence of God. ஆண்டவருடைய பிரசன்னமாகுதல், ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களுக்குள்ள காணப்படும். We know that God is an omnipresent God. நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் சர்வ வியாபியாய் இருக்கிறார். So that is one of the attributes of God. அது தேவனுடைய குணாதிசயங்கள்ல ஒன்று. He is omnipresent. That means he is present everywhere in the whole அவர் universe. எங்கும் நிறைந்தவராய் இருக்கிறார், சர்வ வல்லவராய். But there is something different called the experience or the felt presence of God. ஆனால் அதைவிட மேலான ஒரு காரியம் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறது இன்னும் விசேஷமானது. Many believers are able to experience the presence of God. அநேக தேவ பிள்ளைகள் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதிலே அனுபவம் உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். But many of us are not able to experience the felt presence of God. ஆனால் அநேக தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாத ஒரு சோர்ந்து போன நிலையிலே காணப்படுகிறார்கள். So God wants us to be carriers of the presence of God. ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம் தேவனுடைய பிரசன்னத்தை சுமந்து செல்லுகிற ஒரு நபர்களாய் நீயும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி. That is what God wants us to do. அதைதான் ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார். How can you experience the presence of God? எப்படி தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க முடியும்? We know that God is with us always. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் எப்பொழுதும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். But there are some special moments when you feel the presence of God. Hallelujah. ஆனால் விசேஷித்த சில நேரங்கள் உண்டு தேவனுடைய பிரசன்னத்தை நாம் அதிகமாய் ருசிப்பதற்கு. Maybe in your prayer time, உங்களுடைய ஜெப நேரத்திலே, maybe when you are opening and reading the scriptures, நீங்கள் வேதத்தை திறந்து வாசிக்கிற நேரத்திலே you feel the sudden presence of God right there. நீங்கள் அந்த இடத்துல தேவனுடைய மென்மையான பிரசன்னத்தை உணர முடியும். There have been times in my life when I am driving the car by myself and the Spirit of God, I will feel the presence of the Spirit of அநேக God. நேரங்களில் என்னுடைய வாகனத்தை நான் ஓட்டிக் கொண்டிருக்கிற அந்த நேரத்திலேயே தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். And I have wished that that presence of God will always stay with me and never go away. அந்த தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் எனக்குள்ளே இருக்க வேண்டும் என்பதும் அதை என்னை விட்டு போக கூடாது என்பதையும் நான் விரும்பிக் கொண்டிருக்கிறேன். I praise God for those people who have experienced the presence of God. அப்படிப்பட்ட தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிற தேவனுடைய ஜனங்களுக்காய் நான் தேவனை துதிக்கிறேன். The presence of God can be felt in our lives. தேவனுடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவிக்க முடியும். When the presence of God comes into your life, there is healing. தேவனுடைய பிரசன்னம் உனக்குள்ளே கடந்து வரும்போது அங்கு ஆரோக்கியம் உண்டு. When the presence of God is felt, there is the anointing of God. தேவனுடைய பிரசன்னம் உனக்குள்ளே கடந்து வரும்போது கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை நிரப்பும். When the presence of God is felt, there is peace, everlasting peace in your heart. தேவனுடைய பிரசன்னம் உனக்குள்ளே ஆளுகை செய்யும்போது நிரந்தரமான ஒரு தேவனுடைய சமாதானம் உனக்குள்ளே காணப்படும். To have the presence of God in your life, you must be constantly in touch with God. தேவனுடைய பிரசன்னத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே தக்க வைத்துக் கொள்வதற்கு தொடர்ச்சியாக தேவனோடு கூட நீங்கள் தொடர்பு கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும் எப்பொழுதும். And the presence of God is to be taken very seriously. தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம நிர்விசாரமாய் அது சாதாரணமாய் எடுத்துக்கொள்ள முடியாது. If you take it very carelessly, there could be consequences. தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து நம்ம அசாதாரணமாய் அல்லது அசட்டையாய் இருப்போம் என்று சொன்னால் அது நிமித்தம் ஏற்படுகிற விளைவுகள் பலதாய் காணப்படும். You know the story of what happened in the Old Testament. The tabernacle was considered to be the manifest presence amongst the Old Testament people. ஆசரிப்பு கூடாரம் தேவனுடைய பிரசன்னம் இறங்குவதற்கான இடமாய் காணப்படுகிறது. அந்த பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். In the New Testament, we don't have a holy tabernacle that we carry around. புதிய ஏற்பாட்டிலே அப்படி ஆசரிப்பு கூடாரத்தை நீங்கள் சுமந்து கொண்டு போகிற காரியம் இல்லை, காணப்படுகிறது. In the Old Testament, that was the manifest felt presence of God. பழைய ஏற்பாட்டிலே ஆசரிப்பு கூடாரத்தை சுமந்து செல்லும் போது தேவனுடைய பிரசன்னத்தை அங்கே சுமந்து கொண்டு போகிறதை பார்க்க முடிகிறது. So wherever the people of Israel went, they carried the tabernacle of God. தேவனுடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் எங்கெல்லாம் கடந்து சென்றார்களோ அங்கு ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் சுமந்து கொண்டே போனார்கள். But in the New Testament, ஆனால் புதிய ஏற்பாட்டிலே this is the temple of the living God. Hallelujah. நாமே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். இந்த தேவனுடைய ஆலயத்தில் தான் தேவனுடைய பிரசன்னம் சமூகம் இருக்கிறது. இந்த நம்முடைய ஆலயத்திலே தான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. And we call the Holy Spirit because
God is holy. He wants us to be holy. தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். How God is holy, we must be holy. தேவன் எப்படி பரிசுத்தராய் இருக்கிறாரோ அதே போல நாமும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். If your body is not holy, the Holy Spirit cannot abide in you. நம்முடைய சரீரம் பரிசுத்தமாய் இருக்கவில்லை என்றால் அல்லது பரிசுத்தமாய் இல்லைனா பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்ய முடியாது. Just because you receive the Holy Spirit once does not mean the Holy Spirit will continue to stay with you. ஏதோ ஒரு நாள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டதனால பரிசுத்த ஆவியானவர் எப்பவுமே என் கூட இருக்கிறாருன்னு நான் சொல்ல முடியாது. The Holy Spirit can depart from you. பரிசுத்த ஆவியானவர் என்னை விட்டு விலகி போயிடலாம். And there are circumstances when that happens. இப்படிப்பட்ட சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் உண்டாகலாம். We know that David experienced the presence of God many times. தேவனுடைய மனுஷனாகிய தாவீது தேவனுடைய பிரசன்னத்தை அதிக நேரங்களில் அனுபவித்தவன் தான். When the evil spirit will come upon King Saul, he would ask David to come and sing the harp. அசுத்த ஆவி சவுலை பிடிக்கிற அந்த நேரத்துல தாவீது வந்துதான் அதுக்கு உதவியா இருந்தான். I don't believe that it is because of the beautiful music of the harp that the evil spirit would go. I don't think so. நான் நம்புறதுல அந்த இசைக்கருவியை வாசிச்சதுனால அந்த பிசாசு அவனை விட்டு போச்சுன்னு. It is because of the anointing that was upon David that when he would sing the song, the evil spirits would run away. Hallelujah. தாவீதுக்குள்ள இருந்த அபிஷேகத்தின் நிமித்தமாக அவன் பாடல்களை பாடும்போது சவுலுக்குள்ள இருந்த அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு வெளியேறினது. Hallelujah. Hallelujah. If you, dear children of God, are carriers of the Holy Spirit, தேவனுடைய பிள்ளைகளே, அன்பான தேவ ஜனமே, நீங்கள் தேவ பிரசன்னத்தை சுமக்கிறவர்களாய் இருந்தால், if you are temple of the living God, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருந்தால், if you are carrying the live presence of God with you, தேவனுடைய பிரசன்னத்தை இப்பொழுதும் நீங்கள் சுமக்கிறவர்களாய் இருந்தால், the evil spirits will run when they see you. அசுத்த ஆவிகள் உங்களை கண்டு ஓடும். I have heard stories of many people of God, when they come, the evil spirits would run. அநேக தேவ மனிதர்களுடைய சாட்சியை நான் குறித்து கேள்விப்பட்டிருக்கிறேன். அவர்கள் கடந்து வரும்போது அசுத்த ஆவிகள் அந்த இடத்திலிருந்து விட்டு ஓடுகிறது. When the evil spirits saw Jesus, they would say, why did you come to torment me? அசுத்த ஆவி இயேசுவை பார்த்த உடனே, தேவ மனுஷனே, நீர் ஏன் எங்களை துன்பப்படுத்தும்படி இங்க வந்தீர் என்று சொல்லி அலறி அடித்து ஓடினது. If the same presence of Jesus is with us, அதே இயேசுவினுடைய பிரசன்னம் நமக்குள் இருக்கும் என்று சொன்னால், wherever we go, நாம் போகிற இடத்திலெல்லாம் the presence of God is with us. தேவனுடைய பிரசன்னம் நம்ம கூடவே இருக்கும். Which means he can do greater things than what he did. தேவனுடைய பிரசன்னம் நம்ம கூடவே இருந்துச்சுன்னு சொன்னா, அவர் செய்த அதே காரியங்களை நாமும் செய்ய முடியும். விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். Hallelujah. 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 In the Old Testament, I'm reminded about the story of when the ark of God was captured by the Philistines. பழைய ஏற்பாட்டிலே தேவனுடைய பெட்டியை பிலிஸ்தர்கள் பிடித்தபோது, the Philistines had taken away the ark of God and put them in their own place. தேவனுடைய பெட்டியை பெலிஸ்தியர்கள் பிடித்து சிறைபிடித்து அதை கொண்டு போய் அவர்களுடைய ஸ்தலத்திலே அதை வைத்தார்கள். So the presence of God in the Old Testament was taken by the enemy and was kept with him. தேவனுடைய பிரசன்னத்தை அவர்கள் பிடித்து அதை கொண்டு போய் தங்களுடைய ஸ்தலத்திலே வைத்ததாக நான் சொல்கிறேன். The same tabernacle, as long as the ark of the covenant, the tabernacle was with them, they had problems and problems. Go back and read it. It is in the book of Samuel. சாமுவேல் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய பெட்டி உடன்படிக்கை பற்றி ஆசரிப்பு கூடாரம் சத்துருக்களுடைய கையில இருந்த வரைக்கும் அவங்களுக்கு அது தொடர்ச்சியா பிரச்சனையாவே இருந்துகிட்டே இருந்தது. They had boils and problems in their lives. அவர்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகமாய் கொண்டேதான் இருந்தது. And their problems kept on increasing. அவர்களுடைய வாழ்விலே பிரச்சனைகள், சத்துருக்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் அதிகரித்து கொண்டேதான் இருந்தது. Then somebody said, that is because you have the ark of the people of Israel. That's why. சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் தேவனுடைய பெட்டியை பிடித்து உங்களுடைய இடத்துல வச்சிருக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிரச்சனை ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. So the enemies of the Jews
sent this ark back to them. தேவனுடைய சத்துருக்களாய் இருந்த, அதாவது தேவனுடைய ஜனங்களுக்கு சத்துருக்களாய் இருந்தவங்க இப்ப அவங்க செய்கிற காரியம் உடன்படிக்கை பெட்டியை மறுபடியும் அதனுடைய ஸ்தலத்திற்கு அனுப்புகிறார்கள். And so what they did was they tried many things before that. அதுக்கு முன்னாடி அவங்க நிறைய காரியங்கள் எல்லாம் முயற்சி செஞ்சு பார்த்தாங்க. But whatever they did was all a failure. ஆனா அவங்க எதெல்லாம் செய்தாங்களோ அதெல்லாம் தோல்வியில தான் முடிஞ்சது. They put this in their own temples. அவங்களுடைய கோயில்ல கொண்டு போய் வச்சாங்க. And then the next day morning they came, all their idols were fallen down. அடுத்த நாள் காலையில வந்து பார்க்கும்போது அவங்களுடைய சிலைகள் எல்லாம் விழுந்து நொறுங்கி இருந்ததை பார்க்க முடியும். திருப்பி அதுக்கு வந்து ஹெல்ப் எல்லாம் கொடுத்து நிப்பாட்டேச்சு, நெக்ஸ்ட் ஸ்டெப் அது திருப்பி விழுந்து கிடக்குது. மறுபடியும் அதை வந்து கொண்டு வந்து அதனுடைய ஸ்தானத்துல நிறுத்தி வச்சுட்டு போறாங்க. ஆனால் மறுபடியும் வந்து பார்க்கும்போது அந்த தாகோனுடைய பலிபீடம் விழுந்து நொறுங்கி கிடந்தது. So they knew that this was not the right place for it. அதனால அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இது சரியான இடம் இல்ல இந்த இடத்துல. So the God's presence can be a blessing for those people who are holy, who carry it according to the word of God. தேவனுடைய வசனத்தின்படி தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிற ஒவ்வொருவர்களுக்கும் அது ஆசீர்வாதமாய் காணப்படும். But if you are not holy, ஆனால் நீங்கள் பரிசுத்தமாய் இல்லை என்றால், and if you try to imitate the presence of God, ஆனால் நீங்கள் தேவ பிரசன்னத்தை உங்க வாழ்க்கையில் இருக்கிறது போல நீங்க ஏமாற்றிக் கொண்டிருந்தால், the problems that happen to the Philistines can happen to you. பெலிஸ்தருடைய வாழ்க்கையில சம்பவித்த அதே காரியங்கள் உங்க வாழ்க்கையிலேயும் சம்பவிக்கலாம். That is why when the Holy Communion is given, the pastors will remind you and say, let each man examine himself and partake in the Holy Communion. அதனால தான் பரிசுத்த பந்தியில பங்கெடுக்கும் போது தேவனுடைய ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும், ஆனபடியினாலே நம்மை நிதானித்து சோதித்து பார்த்து இதிலே பங்கெடுக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். So back to the story of the Ark of the Covenant. The Ark of the Covenant, finally the Philistines said, let us put it on a new cart driven by oxen, brand new, nobody has ever used it. They put it on that and send it off to the Israelites. தேவனுடைய பெட்டியை பிடித்து வைத்திருந்ததான பெலிஸ்தர்கள் அந்த பெட்டியின் நிமித்தமாக அவர்களுக்கு வந்த பிரச்சனை அதிகரித்துக் கொண்டே இருந்தபடினால இப்பொழுது ஒரு தீர்மானம் படுகிறார்கள், ஒரு புதிய வண்டிலை ஏற்படுத்தி அந்த வண்டியிலே தேவனுடைய பெட்டியை வைத்து அதை மீண்டும் அதனுடைய ஸ்தானத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்லி மாட்டு வண்டியில எடுத்து விட்டுருக்காங்க. They put a new cart driven by oxen. மாடுகள் கொண்டு இயக்கப்பட்ட அந்த வண்டியில அந்த பெட்டியை வைக்கிறாங்க. But they did the best. They honored it by giving a new cart, a new oxen, but they said, if it goes straight to that place, it is going to the right place, otherwise it is by mistake. அவங்க அதுக்கு கொடுக்க வேண்டியது அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு கனத்தை கொடுத்து ஒரு புதிய வண்டியை கொடுத்து அது சரியான இடத்துக்கு போனா சரியா போயிடும் என்று சொல்லி நம்பிக்கையில அதை அனுப்பி விடுகிறாங்க. But they knew that it was not supposed to stay with them, so they let it go. அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு இது நம்ம கிட்ட இருக்க வேண்டிய ஒரு காரியம் அல்ல, ஆனபடியினால இதை அனுப்புறது நல்லது என்று சொல்லி அனுப்புகிறார்கள். So finally the Israelites got the cart in their land. மீண்டும் இஸ்ரவேலர் தங்களுடைய நிலத்தில் அதை பெற்றுக்கொண்டார்கள். So once the presence of God came to the Israelites, தேவனுடைய பிரசன்னம் இஸ்ரவேலருடைய வாழ்க்கையில வந்தபோது King David brought thousands of soldiers. தாவீது ஆயிரக்கணக்கான சேவகர்களை கொண்டு வந்து and he said, let us take it back to the capital Jerusalem. நாம் அதை மீண்டும் தேவனுடைய தலைநகரமாகிய எருசலேமுக்கு கொண்டு போகலாம் என்று. So what he did was he put it again on a new cart and he started taking it there. அவன் மீண்டும் அதை அதே வண்டியில வச்சு அப்படியே கொண்டு போகிறாரு. But all of a sudden you know what happened, the oxen got a little afraid of something, and then the tabernacle was falling. உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், அந்த மாட்டு வண்டியில வைத்து அந்த தேவனுடைய பெட்டியை கொண்டு போய் கொண்டிருக்கும்போது மாடுகள் தடம் புரண்டதினாலே அந்த பெட்டி விழுவதற்கு ஏதுவாய் காணப்படுகிறது. And then what happened? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? ஹலோ, உங்களை தான் கேக்குறாரு. What is the name of the man who tried to stop it from falling? அந்த தேவனுடைய பெட்டி மாட்டு வண்டியிலிருந்து கீழே விழுகிறப்போ அது விழாம இருக்கிறதுக்கு தடுத்த ஒரு மனிதனுடைய பேர் என்னது? உசாவுக்கு என்ன ஆயிடுது? என்னாச்சு? ஊசாக்கு என்னாச்சு? தேவனுடைய பெட்டி விழுறத பிடிக்க போன ஊசாவுக்கு மரம் அடிச்சு விழுந்தாச்சு. David and his people were afraid. தாவீதும் அவங்க கூட இருக்கிறவங்களும் இப்ப பயந்துட்டாங்க. They were in a big trouble. அவங்களுக்கு பெரிய பிரச்சனை இப்போ. They did not know what to do. என்ன செய்யறதுன்னு தெரியல. They went back to the word.
மீண்டும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போறாங்க. He started inquiring what is the proper way, why this man is killed because of touching the ark of God. இப்போ அதை குறித்து அவங்க சிந்தித்து அதை விசாரிக்க ஆரம்பித்தாங்க. ஏன் தேவனுடைய பெட்டியை பிடிக்க போன இந்த மனுஷன் விழுந்து செத்து போனான்? We know the reason it happened. நமக்கு தெரியும் என்ன காரணம்னு. Because he was not supposed to touch that ark of covenant. காரணம் அவன் தேவனுடைய பெட்டியை தொடுவதற்கான அதிகாரம் அல்லது அவன் தகுதியானவனாய் இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை மனம்போக்கு போல நடக்கிறது இல்ல. தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய சட்டத்தின்படி நடக்க வேண்டியதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. ஹalleluya. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எப்படியும் வாழலாம் என்கிறதான ஒரு வாழ்க்கை அல்ல. இப்படிதான் வேத வசனத்தின்படி வாழ வேண்டும் என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. Just because you come to church you are not going to be receiving blessings. நீங்க ஆலயத்துக்கு வர்றதுனால மட்டும் நீங்க ஒழுங்காயிர முடியாது. But because you love the Lord and because you obey his commandments. நீங்கள் தேவனை நேசித்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறதுனால. The Bible says not everybody who call me master master but the one who does the will of my father is the one who is my child. வேதம் சொல்லுகிறது என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறவன் அல்ல, என்னுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்று சொல்லி. Uzzah out of a good heart did the wrong thing and he died. ஊசா ஒரு நல்ல இருதயத்துல தவறான காரியத்தை செய்ததனால செத்துட்டாரு. David immediately was in confusion. He did not know what to do with this. தாவீதுக்கு இப்ப பெரிய ஒரு குழப்பம், என்ன செய்யறது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. So all of a sudden he saw that there was a house nearby. அவன் உடனே பார்க்கறான் அங்க ஒரு வீடு இருக்கு. So he sent somebody and asked who is living in that house. அவன் ஒருத்தரை கூப்பிட்டு அனுப்பி அந்த வீட்டுல யார் இருக்கான்னு விசாரிக்கிறான். And in that man's house the ark of God stayed for 3 months. அந்த மனிதனுடைய வீட்டில தேவனுடைய பெட்டி 3 மாசம் இருந்துச்சு. And that man's name was, அந்த மனிதனுடைய பேர் குட் Obed-edom. So what happened was, என்ன நடந்துச்சு? when the soldiers went and knocked on the door, சேவகர்கள் போய் அந்த கதவை தட்டின உடனே they said the king wants to put this in your house. ராஜா இந்த பெட்டியை உங்க வீட்ல வைக்கணும்னு விரும்புறாருன்னு சொல்றாங்க. So probably Obed-edom said, he looked outside. ஓபேதேதம் வெளியே வந்து அதிர்ச்சியில பார்த்துட்டு பாரு. A lot of people are there. நிறைய ஜனங்க இருந்தாங்க. There is a man who is lying dead. அங்க இன்னொரு மனுஷன் செத்து கிடக்குறான். கேட்டிருப்பாரு, என்ன ஐயா இவ்வளவு பெரிய கும்பல் இருக்குது, கூட்டம் இருக்குது, ராஜா இருக்கிறது, the king is there, everybody is there, what happened? இது ஒரு கற்பனையாக அவர் சொல்றாரு. பெட்டி இருந்த இடத்துல ஒருத்தன் விழுந்து கிடக்குறான், நிறைய ஜனங்க கூடி இருக்கிறாங்க. ஓபேதேதோமின் வீட்டுல போய் கதவை தட்டணும்னா அவன் வெளியே வந்து பார்த்தோன்னா ஒரு அதிர்ச்சியில் ஆயிருப்பான். என்னப்பா நடக்குதுங்க, எத்தனையோ ஜனங்க இருக்கிறாங்க, ஒரு மனுஷன் விழுந்து வேற கிடக்குறான், பெட்டி வேற இப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியில பார்த்துருப்பாரு. விழுந்து கிடக்கிறது மட்டும் இல்ல, அவன் செத்து போயிட்டான். செத்து விழுந்து கிடக்குறான். ஓகே, செத்து போன ஒருத்தன் கிடக்குறாங்க. அப்போ ஓபேதேதோம் கிட்ட கேட்டிருக்காரு, ராஜா சொல்றாரா அந்த பொருள் உங்க வீட்டுல வைக்கலாமான்ட்டு. இப்போ அங்க இருக்கிறவங்க ஓபேதேதோம் கேக்குறாங்க, ராஜா இப்படி கேக்குறாரு, இந்த பெட்டியை உங்க வீட்டுல வைக்கலாமான்னு சொல்லி. வைக்கலாம், அதுக்கு முன்னால சொல்லுங்க அவன் எப்படி செத்தான். வைக்கலாம், அதுக்கு முன்னாடி நீங்க சொல்லுங்க. இதோ ஒருத்தன் விழுந்து செத்து கிடக்குறானே, எதனால, எப்படி? அவன் அதை டச் பண்ணப்பா, அவ்வளவுதான். அவன் தொட்டாங்க, வேற ஒண்ணும் செய்யல. அப்பா அத என் வீட்டுல வைக்க போறேன். ஐயோ, தொட்டதுக்கே விழுந்து செத்துட்டான்னா அதை என் வீட்லயே கொண்டு வந்து வைக்க போறீங்க. ஓபேதேதோம் இந்த மாதிரி சின்ன பசங்கள் இருந்திருப்பாங்க, பிள்ளைகள் இருந்திருப்பாங்க. ஓபேதேதோமுக்கு இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எப்ப போய் டச் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அவங்க எப்ப போய் அதை தொட்டுருவாங்களோ. மனைவி தெரியாம எப்ப டச் பண்ணுவாங்கன்னு தெரியாது. மனைவி தெரியாம போய் தொட்டுருவாங்களா? நான் இப்படி நம்புறேன், அவர் ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் கூப்பிட்டுருப்பாரு. He probably called his family first. நான் நம்புறது இப்படி, ஒருவேளை அவருடைய குடும்பத்தை முதல்ல கூப்பிட்டுருப்பாரு. You see that thing over there? நீங்க அந்த இடத்துல அந்த சம்பவத்தை பாருங்க. You see the dead fellow? நீங்க பாக்குறீங்களா அந்த மனுஷன் விழுந்து செத்து கிடக்குறான்? He died because he touched this. அவன் தொட்டதுனால அவன் செத்து கிடக்குறான். Now we are going to bring that and keep it inside our house. இப்போ நம்ம அந்த பெட்டியை கொண்டு வந்து நம்ம வீட்டுல வைக்க போறோம்.
He probably gave them very strict instructions. Don't go near that, don't do or touch it, because that will happen to us also. ஓபேதேதோம் தன்னுடைய குடும்பத்தாருக்கு நல்ல ஸ்ட்ரிக்டா சொல்லியிருப்பாரு, தயவு செய்து அதை தொற்றாத, அது பக்கத்துல போயிடாத, இதை தொட்டதுனால என்ன நடந்துச்சுன்னு பார்த்துக்கணும்னு சொல்லி பயங்கரமா அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்திருப்பாரு. The king has a plan that he should be blessed. தேவ ராஜாதி ராஜா அவருக்கு ஒரு திட்டம் இருந்தது, இந்த ஓபேதேதோம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பது. That's why he used King David to send this to his house. அதனால தான் தாவீது ராஜாவை பயன்படுத்திய அந்த பெட்டியை இந்த மனுஷனுடைய வீட்டுக்கு கொண்டு போறாங்க. ஒருவனுக்கு சாவாக காரணம் the same presence of God which was the reason for the death of a man now becomes the reason for the blessing of Obed-Edom and all his family. ஒரு மனிதன் விழுந்து சாகிறதுக்கும் இந்த தேவனுடைய பெட்டி தான் காரணமா இருந்தது. அதே சமயத்துல தேவனுடைய பெட்டி தான் ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதத்திற்கும் காரணமாய் இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஹalleluya ஹalleluya. கரங்களை தட்டி தேவனை நாம் நன்றியோடு செலுத்துவோம். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? Yes. If the presence of God is with you, you and your family will be blessed. தேவனுடைய பிரசன்னம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னால் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தாரும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Obed-Edom's name is written in the Bible because he decided to allow the presence of God into his family. ஓபேதேதோமுடைய பெயர் இந்த வேத புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் தேவனுடைய பெட்டி தன்னுடைய வீட்டிலே அவன் அனுமதிக்கிறான். Are you willing to open your house for the presence of God to come in and be there? தேவனுடைய பிரசன்னம் உங்கள் இருதயத்திலே கடந்து வருவதற்கு உங்கள் வீட்டை, உங்கள் இருதயத்தை நீங்கள் திறந்து தர ஆயத்தமாய் இருக்கிறீர்களா? Are you and your wife and your children willing to be receiving the presence of God and live a life according to what God wants you to do? நீங்களும் மனைவி பிள்ளைகளும் தேவனுடைய பிரசன்னத்தை விரும்புகிறீர்களா? தேவனுடைய சித்தத்தின்படி வாழ விரும்புகிறீர்களா? ஆண்டவர் கற்பித்த கற்பனைகளின்படி நீங்கள் ஜீவிக்க ஆசையாயிருக்கிறீர்களா? Let your house be a place where the presence of God remains forever. உங்களுடைய வீடு தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் நிறைந்து இருக்கிறதாய் காணப்படட்டும். Let your house be a place where the singing and the worship of God takes place. உங்களுடைய வீடு தேவனை பாடி துதித்து ஆராதிக்கிற ஒரு ஸ்தலமாய் காணப்படட்டும். Let it be a place where the presence of God continues to abide. உங்களுடைய வீடு தேவனுடைய பிரசன்னம் எப்பொழுதும் நிரந்தரமாய் தங்கி இருக்கிற இடமாய் இருக்கட்டும். Let it not be a place where it comes and leaves. வந்து போகிற ஒரு இடமா இல்ல. Let it be a place where it continues to remain. உங்களுடைய வீடு தேவ பிரசன்னத்தை எப்பொழுதும் தக்க வைத்துக் கொள்ளுகிற ஒரு வீடாய் இருக்கிறதற்கு நீங்க Your children பிரயாசப்படுங்க. will be blessed. நீங்கள் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். Your children, your families will be blessed. உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். Their future will be blessed. அவர்களுடைய எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும். Obed-Edom and his generations together are mentioned in the Bible. ஓபேதேதோம் அவனுடைய தலைமுறை வேதாகமத்திலே குறிக்கப்பட்டிருக்கிறது. So now after 3 months was over, David heard that Obed-Edom is being blessed. 3 மாசத்துக்கு அப்புறம் தாவீது கேள்விப்படுறாரு, தேவனுடைய பெட்டி வச்ச இடத்துல அந்த ஓபேதேதோம் ஆசீர்வதிக்கப்பட்டான்னு சொல்லி. So he says, now let me bring it back to Jerusalem. I want the blessings of God in Jerusalem. இப்போ அவர் யோசிக்கிறாரு, நான் அந்த பெட்டியை மறுபடியும் எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும், ஏனா எருசலேம் ஆசீர்வதிக்கப்படணும்ன்றதுக்காக. But what he did this time, ஆனால் இந்த முறை அவர் என்ன செய்கிறார்? he went and called the Old Testament scholars and others and asked them, take the Old Testament books and find out what we did wrong and what is the proper way. இந்த முறை அவர் செய்கிற ஒரு காரியம், தேவனுடைய பெட்டியை குறித்ததான விஷயத்துல ஒரு ஆராய்ச்சி செய்து இதுல நம்ம என்ன தப்பு பண்ணோம், இதுல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் விசாரிக்கிறார். In our life, நம்முடைய வாழ்க்கையில if because of our unholiness பரிசுத்தம் இல்லாததுனால or any problems in our life பல பிரச்சனைகள் நிமித்தமாக or any sinful life,
பாவ வாழ்க்கை நிமித்தமாக if we have angered God, தேவனை கோபப்படுத்தி இருப்போம்னா, if the presence of God has departed from our lives, தேவனுடைய பிரசன்னம் ஒருவேளை நம்மளை விட்டு போயிருந்துச்சுன்னா, let us pray like David. தாவீதை போல நாம் ஜெபிக்கலாம். Lord, do not take your Holy Spirit away from me. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துடாதீங்கப்பா. Renew and restore unto me the joy of salvation. ஆண்டவரே, உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து என்னை மகிழ்ச்சியாக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்முள்ளிருந்து விட்டு போனால் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கூட நாம் இழந்து போகலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை விட்டு விலகும் போது ரட்சிப்பின் சந்தோஷம் நம்மை விட்டு அகன்று போகும். David knew that. தாவீது அதை அறிந்திருந்தான். Samson did not know that. சிம்சோன் அதை அறிஞ்சுக்கல. But David knew that the presence of God was gone. ஆனா தாவீதுக்கு தெரிஞ்சிச்சு தேவனுடைய பிரசன்னம் தன்னை விட்டு விலகிடுச்சு. Because David was a man who constantly remained in the presence of God. தாவீது தேவனுடைய பிரசன்னத்திலே தொடர்ச்சியாய் இருந்த ஒரு தேவ மனுஷனாய் இருந்தான். He was a man who just did not come to God when he need help. அவன் தேவைப்படும் போது ஆண்டவருடைய சமூகத்துல வர ஒரு மனுஷன மாதிரி இருக்கல. David was not like some of us who call the pastor and say, pastor, problem வருது 7 நாள் fasting போடுங்க பாஸ்டர். இன்னைக்கு நம்மள அநேகர் இருக்கிற மாதிரி பிரச்சனை வரும்போது மட்டும் போனை பண்ணி, பாஸ்டர் எங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கு, ஃபாஸ்டிங் உபவாச ஜெபம் போடுங்க. அப்படி உள்ளவர்கள் கிடையாது. அப்படிப்பட்டவர் தாவீது கிடையாது. David was constantly in God's presence. தாவீது தொடர்ச்சியாக தேவ பிரசன்னத்திலேயே இருந்தான். அப்படி இருக்கிறவனுக்கு தான் அந்த தேவனுடைய பிரசன்னம் எழுந்து போனால் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் தாவீது இருந்தபடியினாலதான் தேவ பிரசன்னம் அவனை விட்டு விலகின உடனே அதை அவன் கண்டுபிடிச்சான். Are you experiencing the presence of God every day? தேவனுடைய பிரசன்னத்தை உங்களுடைய வாழ்க்கையில அனுதினமும் அனுபவிக்கிறீங்களா? Yes. If not, you are a weak believer. அப்படி தேவனுடைய பிரசன்னத்தை தினமும் நீங்க அனுபவிக்கலன்னா நீங்கள் ஒரு சோம்பலான விசுவாசி. You are a weak believer. நீங்கள் அசதியான விசுவாசி, மந்தமான விசுவாசி, பலவீனமாக இருக்கிறீங்க. பலவீனமான ஒரு விசுவாசி. God wants us to be strong. ஆண்டவர் நீங்கள் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் பலன் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று Renew your strength. உங்கள் பலனை புதுப்பித்துக் கொள்ளுங்க. Wait upon the Lord. கர்த்தருக்காக காத்திருங்க. டேவிட் கர்த்தருக்காக காத்திருந்து பழைய நியம ஆசாரியர்களை கூப்பிட்டு கேட்டிருக்காரு எப்படி கொண்டு வர்றதுன்னு. தாவீது இப்போ பழைய ஏற்பாட்டில் இருந்தவர்களை ஆசாரியர்களை கூப்பிட்டு கேட்கிறாரு, எப்படி நம்ம அந்த பெட்டியை மீண்டும் அதன் ஸ்தானத்துக்கு எருசலேமுக்கு கொண்டு வருகிறது. So David understood that it is not to be brought on a matuvandi, it is supposed to be carried by the priests. Hallelujah. இப்பொழுது தாவீது அதை அறிந்து கொள்கிறான். தேவனுடைய பெட்டியை சாதாரணமா ஒரு மாட்டு வண்டியில வச்சு எடுத்துட்டு வர முடியாது, ஆனால் மாறாக அதை தேவனுடைய ஆசாரியர்கள் சுமந்து கொண்டு வர வேண்டும் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். பரிசுத்தமான தேவனுடைய பிரசன்னத்தை பரிசுத்தமாக நாம் அதை ஹேண்டில் பண்ண வேண்டும். பரிசுத்த தேவனுடைய பிரசன்னத்தை நாம் பரிசுத்தமாய் அனுபவிக்க வேண்டும். But these people, now David was willing to do that. இப்போ தாவீது அதை செய்யறதுக்கு ஆயத்தமாயிட்டாரு. So now he brought many priests there. அங்க ஆசாரியர்களை கொண்டு வருகிறார். With great preparation. மிகுந்த ஆயத்தத்தோடு. And with a lot of soldiers. மிகுந்த நிறைய சேவகர்களோடு. He brought them there. அவர்களை அந்த இடத்துல கொண்டு வந்து, and he told from the house of Obed-Edom, ஓபேதேதோமினுடைய வீட்டில் அவர் சொல்றாரு, there were 6 priests who were carrying it on their shoulders. 6 ஆசாரியர்கள் அதை தங்களுடைய தோள்களில் சுமந்து கொண்டு வந்தார்கள். So now David was so careful with the presence of God. இப்போ தாவீது மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் தேவனுடைய பிரசன்னத்தை குறித்து காணப்படுகிறார். He did not want to have any more problems like the death of ஊசா மரித்தது போல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இன்னும் வந்துடக் கூடாதுன்றதுக்காக இப்போ தாவீது மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் இந்த காரியத்தை தொடர்ந்து செய்கிறார். So what David is telling now, இப்போ தாவீது என்ன சொல்றாரு தெரியுமா? These priests, after they carry this ark of God, இந்த ஆசாரியர்கள் தேவனுடைய பெட்டியை சுமந்து கொண்டு வரும்போது, after every 6 steps, ஒவ்வொரு 6 அடிகளுக்கு அப்புறமும் they would stop. அவங்க நிக்கணும். If they have done anything wrong, ஒருவேளை ஏதாவது தவறு செஞ்சிருந்தா நிறுத்திட்டு அங்க ஒரு மாடை சாவடிச்சிட்டு பலி அளிப்பாங்களாம். 6
அடி எடுத்து வைத்த பிற்பாடு ஒருவேளை ஏதாவது தவறு நடந்திருக்குமான்னு சொல்லி அங்க பலி செலுத்தி அதுக்கு பின்பாக அதை தொடர்ந்து கொண்டு வந்தாங்க. 6 steps. After every 6 step, they would stop and kill an animal and offer a sacrifice to make themselves pure again. ஒவ்வொரு 6 அடிக்கு அப்புறமும் தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக பலிகளை செலுத்தி தங்களை சுத்திகரித்துக் கொண்டார்கள். I believe it's about 8 to 10 miles from where they were to Jerusalem. நான் நம்புறேன் ஒருவேளை கிட்டத்தட்ட 8 to 10 மைல் தூரம் அந்த இடமாய் காணப்பட்டது. 10 மைல் தூரம் போகிறதுக்கு 6 ஸ்டெப் எடுத்த பிறகு நிறுத்திட்டு பலி கழிச்ச பிறகு போனா நீங்க நினைச்சு பாருங்க எத்தனை நாள் எடுத்திருக்கும். How long it would have taken for the temple of God to reach there? A long time. தேவனுடைய பெட்டி அந்த இடத்தை வந்து சேருவதற்கு எத்தனை நாள் ஆயிருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க. ஒவ்வொரு 6 அடிக்கு அப்புறமும் நிறுத்தி பலி செலுத்தி சுத்திகரித்து மறுபடியும் பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருந்தார். That is how seriously we must look at the presence of God. இப்படிப்பட்ட ஜாக்கிரதையோடு கூட தேவனுடைய பிரசன்னத்தை நாம் கவனிக்க வேண்டும். That is how serious the presence of God should be. இப்படிதான் மிகுந்த ஜாக்கிரதையோடு தேவ பிரசன்னம் காணப்பட வேண்டும். That is how we must respect the presence of God. தேவ பிரசன்னத்துக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க வேண்டும். But in the New Testament days where we live today, ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்துல இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்துல this is the time of grace. இது கிருபையின் காலம். இது கிருபையின் காலம் இல்லாமல் விட்டால் கிருபையின் காலமா மட்டும் இது இல்லாம இருந்திருந்தா many Usas would have died. நிறைய ஊசாக்கள் மரித்து போயிருப்பார்கள். But his grace is so new every day for us. ஆனால் அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் புதிதாய் நமக்கு இருக்கிறது. Our bodies are not worthy to carry the presence of God. நம்முடைய சரீரம் தேவனுடைய பிரசன்னத்தை சுமக்கிறதுக்கு அந்த அளவுக்கு கொஞ்சம் கூட தகுதியே இல்லாம இருக்கு. We were not worthy to carry the presence of God Almighty in our lives. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தை நம்முடைய வாழ்க்கையிலே சுமந்து செல்வதற்கு நாம் எவ்வளவு வேணும் தகுதி உள்ளவர்கள் அல்ல. Psalms 103 says he does not deal with us according to our iniquities and our sins. சங்கீதம் 103 இப்படியாய் சொல்கிறது, அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு சரிகட்டாமலும். It is only because of his grace. Hallelujah. நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது அவருடைய கிருபையினால மாத்திரம் என்று சொல்றவங்க அப்படியே கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? Let us thank him for his grace. அவருடைய கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். Let us thank him for his abundant grace. அவருடைய அளவில்லாத கிருபைக்காக தேவனை ஸ்தோத்திரிப்போம். His mercy is new every morning. அவருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் புதிதாய் இருக்கிறது. His love is eternal love. அவருடைய அன்பு நித்திய அன்பு. He wants us to live for him today. அவருக்காக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அவர் விரும்புகிறார். Now when you renew your strength, நீங்கள் உங்கள் பலனை புதுப்பித்துக் கொள்ளும்போது God wants you to not just use the strength and sit inside your church. அந்த பலனை பெற்றுக்கொண்டுட்டு நீங்க உங்க சர்ச்சுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறதுக்காக அல்ல. I heard somebody say one day, many believers come to the church and say, Lord, fill me, fill me, fill me. So God is filling them. Now after getting filled so much, they are so tight that the pant is now about to burst open. அநேகர் இப்படி ஆய் சொல்றதை கேட்டிருக்கேன். ஆண்டவருடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே என்னை நிரப்பும் நிரப்பும் நிரப்பும்னு சொல்லி ஆண்டவரும் நிரப்பிடுறாரு. நிரப்பி அவங்களுடைய வஸ்திரம் கிளியர் அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு நிரப்புதல். அவர் நிரப்புறது எதுக்கு தெரியுமா? அந்த வாரம் முழுவதுமாக போய் ஆண்டவரிடத்திலிருந்து கிடைச்ச அந்த அபிஷேகத்தை கர்த்தருக்காக போய் செலவழிக்க வேண்டும். அப்பதான் நெக்ஸ்ட் வீக்ல வருவோம் திருப்பி அவர் நிரப்புவாரு. எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் நம்மை நிரப்பிக்கிட்டே இருக்கிறாரு. நம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து பெற்றுக்கொள்கிற அந்த அபிஷேகத்தை அடுத்த 6 நாளுக்கு அது தேவநாம மகிமைக்கென்று நம்ம பிரயோஜனப்படுத்தணும், நம்ம பயன்படுத்தணுன்றதுக்காக தான் ஆண்டவர் நம்மை அபிஷேகிக்கிறார், நிரப்புகிறார். So God wants us to use the filling and the anointing to be used for winning people to Christ. ஆண்டவர் நம்மை நிரப்புகிறது, நம்மை அபிஷேகிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஆத்துமாக்களை நாம் தேவனுக்கென்று ஆதாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிதான நோக்கத்தோடு கூட தான்.
I just thank God for the vision that these pastors have. இப்படிப்பட்ட ஒரு தரிசனத்தை உள்ள தேவ ஊழியர்களுக்காய் நான் தேவனை துதிக்கிறேன். And that is why, because of their commitment and dedication, they have shared the gospel and the churches have grown. அவர்களுடைய அர்ப்பணத்தின் நிமித்தமாக, அவர்களுடைய கீழ்ப்படிதலின் நிமித்தமாக தான் சபைகள் இப்படியாய் வளர்ச்சி பெற்றுக் கொண்டு வருகிறது. If God has placed you in Tirupur, ஆண்டவர் உங்களை இந்த திருப்பூர் மாவட்டத்தில் வச்சிருப்பாருன்னா, He has an expectation. உங்களை குறித்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. God has an expectation for saving you. ஆண்டவர் உங்களை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. God has a plan for your life. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கை குறித்து ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். God does not want us to be selfish, thinking me, my husband, my wife and my children are saved. நான் ரட்சிக்கப்பட்டேன், என் மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க, என் புள்ள ரட்சிக்கப்பட்டுச்சு, போதும் இப்படின்ற ஒரு சுய நலத்துல இருக்கணும்னு ஆண்டவர் ஒரு நாளும் விரும்புகிறது இல்ல. He wants you to share the same gospel with others. இதே நீங்கள் பெற்றுக்கொண்ட சந்தோஷத்தை மற்றவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக அந்த சுவிசேஷத்தை இயேசுவை குறித்து நீங்க மற்றவங்கள்ட்ட சொல்லணும்னு விரும்புறாரு. And because of that, He has placed you in this place. அதனால தான் உங்களை இந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah. The Bible says that God has decided the place where you should live. தேவன் நீங்க எந்த இடத்துல வாழணும்ன்றத முன்னதாகவே தீர்மானம் பண்ணி இருக்கிறாரு. God has decided the time and the exact place where you must live. நீங்க எந்த நேரத்துல எந்த இடத்துல வாழணும் அப்படிங்கறதையும் முன்குறிச்சிருக்கிறாரு. And that is very clearly there in the Bible. அது வேதத்துல ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. And it is in the book of Acts chapter 17. அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரத்துல 26வது வசனம், 26 27. யாராவது கொஞ்சம் தமிழ்ல படிங்க ப்ளீஸ். அப்போஸ்தலர் நடபடிகள் 17வது அதிகாரம் 26 27. மனுஷ ஜாதியான சகல ஜானங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீது எங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்க தம்மை தேடும்படி அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. God is near us. ஆண்டவர் நமக்கு சமீபமா இருக்கிறாரு. But there are many people who live surrounding us who do not know that God is near them. ஆனால் நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நிறைய பேர் தெரியாம இருக்கிறாங்க ஆண்டவர் சமீபமா இருக்கிறாருன்றத. And also they do not know which God it is. அநேகருக்கு தெரியல அது எந்த தெய்வம். They are confused about the gods. அவர்கள் தெய்வங்களை குறித்து குழப்பத்தில் இருக்கிறாங்க. So it is our job, if God has placed us here, to show them the living God. நம்மள இந்த இடத்துல ஆண்டவர் வச்சிருக்கிறார்னா ஒரு உண்மையான தெய்வத்தை அறிந்த நம்ம அதை அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும்ன்றதுக்காக தான் இந்த நாட்கள்ல இந்த இடத்துல நம்மள வச்சிருக்கிறாரு. Verse 26, 26வது வசனம், it tells us very clearly that He has determined the times and the boundary of your living. காலங்களையும் குடியிருப்பின் எல்லைகளையும் அவர் குறித்திருக்கிறார். நீங்க யோசித்து தெரிந்தீங்களா, ஒரு 100 வருஷம் 200 வருஷம் முன்னால் நம்ம ஜெனிச்சிருக்கலாம் இல்லையா? நீங்க ஒருவேளை இப்படி கற்பனை பண்ணி பாருங்க, 100-200 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஒருவேளை பிறந்திருக்கலாம்ல. அந்த காலத்துல ஜெனித்திருந்தா இப்படி செல்ஃபி எடுக்க முடியுமா? அப்படி ஒரு 100-200 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க பிறந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க கையில வச்சு செல்ஃபி எடுக்கிற மாதிரி எடுத்திருக்க முடியுமா? தொலைபேசி கிடையாது, ஒரு பேசியும் கிடையாது, அப்போ போனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. பிரசங்கம் செய்யும் போது 4 பேர் நிப்பாங்களா வரிசையா. இங்க பிரசங்கம் செய்யவர் அந்த ஆளு ஏற்றி சொல்வாரு, அப்படி போயிட்டு லாஸ்ட்ல கடைசியில் சொல்லும்போது 3வது பிரசங்கத்தினுடைய லைன் இங்க ஆயிடுச்சு. முன் நாட்கள்ல பிரசங்கம் எப்படின்னா இங்க இருக்கிறவர் சொல்லுவாரு, அதை 4 பேர் இருக்கிறவங்க அதுக்கு பின்னாடி இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இப்படி கடைசி வரைக்கும் போகும்போது இங்க பிரசங்கம் பண்ணப்பட்டது 1, நாங்க போய் சேரும்போது 3 பிரசங்கம். நான் அந்த மாதிரி கேட்கல, அந்த மாதிரி சொல்லி கேட்டிருக்கேன். எங்க அப்பா எல்லாம் சொல்லி இந்த மாதிரி கேட்டிருக்கேன். நான் அந்த மாதிரி பண்ணல, பட் ஆனா அவருடைய தகப்பனார் இந்த மாதிரி சொன்னதை அவர் கேட்டிருக்காரு. ஆனா பெட்ரோமேக்ஸ் தூக்கிட்டு போயிருக்கேன். பெட்ரோமேக்ஸ், ஆனால் அந்த பெட்ரோல் மேக்ஸ் இவருக்கும் தெரியாது பாருங்க, இவரெல்லாம் சின்ன பசங்க. பெட்ரோமேக்ஸ் இதெல்லாம் வந்து நீங்க எப்பாவது டைம் கிடைச்சா மியூசியத்துல போய் பாருங்க. பாஸ்டர் ஐயா வீட்டில் இருக்கு சொல்றாரு. பெட்ரோமேக்ஸ்னா என்னன்னு கேட்கறாங்க.
ஐயோ பயங்கரமான கஷ்டம். அதை தூக்கிட்டு போறது கொஞ்சம் அசைஞ்சுன்னா அது இதாகி போயிடும், விழுந்து போயிடும். அதனோட இது என்ன பல்பு மேண்டில். ஸோ அந்த காலத்தில் இருந்திருக்கோம் பாருங்க. அந்த காலத்தில் இவ்வளோ கஷ்டமா இருக்குது. ஃப்ரிட்ஜு கிடையாது, கரண்ட் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த காலத்தில் நம்ம பிறக்காம, instead of us being born there, God has brought us to the world at this time according to His plan. அந்த நாட்கள்ல நம்ம அப்படிப்பட்ட நிலையில பிறக்காம தேவன் தன்னுடைய தீர்மானத்தின்படி திட்டத்தின்படி இந்த நாட்களில நம்ம பிறக்கிறதுக்கும் இந்த காலங்களில் நம்ம வாழ்வதற்கும் ஆண்டவர் முன்குறித்திருக்கிறார். இந்த வசனத்தை ஒவ்வொரு கையிலையும், ஒவ்வொரு மனிதனோட கையிலையும் வீட்டுக்குள்ள போய் கவுண்ட் பண்ணி பார்த்தா தெரியும். ஒவ்வொரு வீட்டில் எத்தனை இருக்கு, 8 இருக்கு, 10 இருக்கா, 15 இருக்கா. என் வீட்டில் சும்மா கலெக்ஷன் மாதிரி அரபிக்ல வாங்கி, அரபிக்ல ஒரு வார்த்தை கூட தெரியாது எனக்கு, ஒரு லெட்டர் கூட தெரியாது, ஆனாலும் வாங்கி வச்சிருக்க சந்தோஷம். அரபிக் பைபிள் கையில் இருக்கிறது. எத்தியோப்பியனோட பாஷையோட பைபிள் வந்து அமாரிக், அதையும் வாங்கி வச்சிருக்க. ஒன்று அரமேனா போனால் அரமேனில இருந்து கொடுத்துருக்காங்க. எல்லாம் லீடர்னு சொல்லிட்டு கிஃப்ட் மாதிரி கொடுப்பாங்க, வாங்கி வீட்டில் வச்சிருக்கேன். எவ்வளோ பைபிள்ஸ் இருக்குது. அந்த காலத்தில் பைபிளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனா இந்த காலத்தில் இவ்வளோ வசதியை கொடுத்து மோஸ்ட் மாடர்னான எல்லாமே இருக்கிற இந்த காலத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. இது இந்த சுகங்களை எல்லாம் அனுபவிக்கும்படி ஒரு பாக்கியம் கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு? ஒரே ஒரு காரணத்துக்கு தான், இந்த தேவனை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பது. இன்னைக்கு விஞ்ஞானம் எல்லாம் பெருகி இருக்கிற காலகட்டத்தில், ஒரு அனுகூலமான ஒரு சூழ்நிலையில, எல்லாம் நமக்கு சாதகமாய் இருக்கிற இந்த நிலையில ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்து வச்சிருக்கிறார்னா ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, தேவனுடைய சுவிசேஷத்தை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்பதற்காக. One day I believe God will hold us all answerable and accountable when we stand before the judgment throne. ஒரு நாள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்னாடி நம்ம நிக்கும்போது நாம் கணக்கு ஒப்புக்கிறவர்களாய் காணப்படணும். He will ask us, why did you not share the gospel to those people around you? அவர் நம்மை பார்த்து கேட்பாரு, ஏன் உன்னை சுத்தி இருந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லல? Not everybody is called to be a missionary to Africa or China. எல்லாரும் ஆப்பிரிக்கா சைனா மிஷனரியா போகணுன்றதுக்காக அழைக்கப்படல. But He has called you and placed you here. He wants you to be an evangelist sharing the gospel here. ஆனால் இந்த இடத்துல உங்களை தெரிந்து கொண்டு இந்த இடத்துல உங்களை வைத்திருக்கிறார்னா, இந்த இடத்துல உள்ள ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு சுவிசேஷகனாக நீ காணப்பட வேண்டும் என்ற ஒரு பெரிதான தேவனுடைய திட்டத்தினாலதான். பைபிள் காலேஜ்ல போக வேண்டாம், 3 வருஷம் படிக்க வேண்டாம். ஒன்னு சொல்ல முடியும், சமாதானம் இல்லாம அலைஞ்சிட்டு இருந்தேன், இயேசு என் உள்ளத்துல வந்து சமாதானத்தை கொடுத்தார் ஐயா. எஸ், சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சமாதானம் இல்லாத மக்களிடத்துல சொல்ல முடியுமா? அழுதுட்டு இருக்கிறீங்களா? பார்த்தீங்கன்னா என்னப்பா ஆயிடுச்சு, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, நான் ஜெபிக்கலாமான்னு கேளுங்க. யாருமே சங்கடத்தில் இருக்கவங்க, பிரச்சனையில் இருக்கவங்க ஜெபிக்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. கஷ்டத்துல போறவங்க எங்க இருந்தாவது விடுதல் கிடைக்க போகணும், அதான் விரும்புறாங்க. உபத்திரவத்தின் மத்தியில, வேதனையின் மத்தியில, கண்ணீரின் மத்தியில இருக்கிற எந்த ஒரு மனுஷன் போயும் நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமான்னு சொன்னா ஒரு நாளும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. காரணம், எப்படியாவது இதுல இருந்து விடுதலை ஆகணுன்ற ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கும். அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்க போய் ஜெபம் பண்ணும்போது, நீங்க பெற்றுக்கொண்ட சமாதானத்தை அவர்களுக்கு அறிவிக்கும் போது, நீங்க பெற்றுக்கொண்ட அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அவர்களுக்கு சொல்லும் போது, கர்த்தர் அவர்கள் மத்தியில கிரியை செய்வாரு. அவங்க அதை ஏற்றுக்கொள்ளுவாங்க, அவங்க தேவனுடைய பிள்ளைகளாய் மாற முடியும். You are only a messenger of God. நீங்கள் தேவனுடைய ஒரு செய்தியாளர், தூதுவரா மட்டும் தான் இருக்கிறீங்க. You are not the one that saves them. நீங்க அவங்கள ரட்சிக்கிறது இல்ல. You are not the one that heals them. நீங்க அவங்கள குணப்படுத்துறது இல்ல. You are not the one that gives them peace. நீங்க அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறது இல்ல. But you are just like a board that says Coimbatore 15 kilometers. ஆனால் நீங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்கன்னா, ஒரு போர்டு கோயம்புத்தூருக்கு இன்னும் 15 கிலோமீட்டருக்கு அப்படிங்கறத சொல்றது மட்டும்தான். ஒண்ணு செய்ய முடியலன்னா சொல்லலாம், எங்க பாஸ்டரை கூப்பிட்டு நான் ஜெபிக்கட்டுமா? ஒருவேளை உங்களுக்கு ஜெபம் பண்ண முடியல, உங்களுக்கு தெரியல, இப்படிப்பட்டதான ஒரு நிலையில இருந்தா கூட ஒரு வார்த்தை நீங்க சொல்லலாம், எங்க ஊழியக்காரர் எங்க பாஸ்டரை கூப்பிட்டு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமான்னு சொல்லலாம்ல. இல்ல நீங்க ஃப்ரீயா இருந்தா ஒரு நாளைக்கு வாங்க எங்க சர்ச்சுக்கு, எத்தனை பேரை நீங்க அழைக்கலாம். சரி 10 பேரை அழைச்சா ஒரு ஆள் தான் வருவாங்க, 9 பேர் வர மாட்டாங்க.
இயேசு காலத்திலே அப்படிதான் 10 லெப்பர்ஸை ஹீல் பண்ணியாச்சு. எத்தனை பேர் வந்தாங்க? ஒருத்தன் வந்தான். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க 10 பேரை கூப்பிடலாம், ஆனா அதுல ஒருத்தர் வந்தாலும் பெருசுங்க. குஷ்டரோகிகள் 10 பேரை ஆண்டவர் குணமாக்குனாரு, ஆனா ஒருத்தன் தாங்க திரும்பி வந்தான். நீங்க சோர்ந்து போயிடாம எத்தனை பேரை நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது எங்க சர்ச்சுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கீங்க. மட்டுமில்ல, இவங்களை கூப்பிடும்போது நம்ம என்ன நினைக்கிறதுனா, அவங்க என்கிட்ட வேண்டான்னு சொன்னா எப்படி அதை நான் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு. நீங்க அதை பர்சனலாக எடுக்கக்கூடாது. டோன்ட் டேக் இட் பர்சனலி. நீங்க மற்றவங்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி அவங்கள கூப்பிடும்போது நீங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவங்க என்ன புறக்கணிச்சிருவாங்களா, அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களா, அவங்கள என்ன வேண்டான்னு சொல்லிடுவாங்களா அப்படின்னு தனிப்பட்ட விதத்துல உங்களுடைய காரியமா நீங்க அதை எடுத்துக்காதீங்க. But remember, they are rejecting Jesus. ஆனால் நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும், உங்களை அவங்கள புறக்கணிக்கல, ஆனா இயேசு அவங்க புறக்கணிக்கிறாங்க. They are rejecting eternal life. அவங்க நித்திய ஜீவனை புறக்கணிக்கிறாங்க. Your hands are clear. உங்களுடைய கை சுத்தமாயிரும். If God is bringing somebody into your life, ஆண்டவர் ஒருவர் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வராருன்னா, into your home, உங்களுடைய வீட்டுக்கு ஒருத்தரை கொண்டு வராருன்னா, into your schools, உங்களுடைய ஸ்கூல்கள்ல, பள்ளிக்கூடங்கள்ல, in your workplace, நீங்கள் வேலை ஸ்தலங்கள்ல, look at every opportunity as an opportunity to influence somebody for Jesus. எப்படியாவது வாய்ப்பு கிடைச்சா இயேசுவை பத்தி சொல்றதுக்கு, இயேசுவை மேன்மைப்படுத்துவதற்கான ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சா அதை நீங்க பயன்படுத்திடுங்க. According to some research and studies, if every believer will bring 7 people to Jesus in their entire lifetime, ஒரு ஆராய்ச்சியில இப்படியாய் நான் பார்த்தேன், ஒரு தேவனுடைய பிள்ளை அவங்களுடைய வாழ்நாள் முழுசும் ஒரு 7 பேரை ஆண்டவருக்குள்ள நடத்திட்டாங்கன்னா, the whole world would be Christians today. உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களாய் மாறி விடுவாங்க. ஒரு தனிப்பட்ட நபர் 7 பேரை தன்னுடைய வாழ்நாள் முழுசும், எத்தனை வயசு வேணாலும் இருக்கட்டும், அப்படி 7 பேர்த்த கொண்டு வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்தவர்களாய் மாறி விடுவாங்க. But still 42% is still unreached people. ஆனா இன்னைக்கும் 42% ஆண்டவரை பற்றி அறியாம தான் இருக்கிறாங்க. அதோட காரணம் என்ன? என்ன காரணம்? Jesus has not lost his ability to save people. ஆண்டவருடைய வல்லமை அவருடைய ஜனங்களை ரட்சிக்கிறதுக்காக குறையல. The gospel has not become powerless. சுவிசேஷம் வல்லமை அற்றதாய் போய்விடல. The Christian believers are not less in numbers. கிறிஸ்தவ விசுவாசிகள் குறைஞ்சு போயிடல. The Holy Spirit's power has not come down. பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையும் குன்றி போகல. கர்த்தருக்கு செயல் செய்யும்படி அவருடைய கரங்கள் குறுதாக போகவில்லை. கர்த்தருடைய கை இரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கை குறுகி போகவும் இல்லை. ஆனா பின்ன என்ன காரணம்? அப்ப என்னங்க பிரச்சனை? என்ன காரணம்? தேவ சபை, அதாவது the children of God, the body of Christ has been disobedient. ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகள் நம்ம கீழ்ப்படியாம போயிட்டோம். Our disobedience is the only reason. நம்முடைய கீழ்ப்படியாமை மட்டும்தான் இன்னைக்கு 42% கிறிஸ்துவை அறியாதவர்கள் இருப்பதற்கான ஒரே காரணம். நம்ம எப்படி கர்த்தருடைய வருகை பத்தி நாம் பேசுறோம், வருகை பத்தி நாம் எதிர்பார்க்கிறோம், அதுக்காக நாம் ஆயத்தப்படுறோம். ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்க்கிற நாம் இன்னும் இப்படி திரளான கூட்டம் அறியாது இருக்கும்போது எப்படிங்க ஆண்டவருடைய வருகையை எதிர்பார்க்க முடியும்? சிலர் நினைக்கிற மாதிரி கர்த்தர், like some people say, the coming of the Lord Jesus Christ is not delayed without a purpose. தேவனுடைய வருகை காரணம் இல்லாம தாமதிக்கிறது இல்லைங்க. The reason Jesus Christ is purposefully, intentionally delaying is because there are 42% people who have never heard the name of Jesus even one time. இயேசு வராம இதோ சீக்கிரமாய் வரேன்னு சொன்ன இயேசு இன்னும் வராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னும் 42% மக்கள் இயேசுவை பற்றி அறியாது இருக்கிறதுனால மட்டும்தான். அவங்க வெயிட் பண்றாங்க, யாராவது வந்து சொல்லுவாங்களா இயேசுவை பத்தி எனக்குன்ட்டு. அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க, யாராவது இயேசுவை பத்தி என்கிட்ட சொல்லுவாங்களான்னு. Let us pray and say, God, if you give me 2026, நம்ம ஜெபித்து
ஆண்டவர்கிட்ட ஒரு தீர்மானத்தோடு சொல்லுவோம், ஆண்டவரே ஒருவேளை 2026 எனக்கு நீங்க தந்தீங்கன்னா I will wait upon you. நான் உமக்காக காத்திருப்பேன். I will renew my strength. நான் புது பலனை பெற்றுக்கொள்வேன். And you will help me then. நீங்க எனக்கு உதவி செய்வீங்க. அப்போ நீங்க எனக்கு உதவி செய்து நான் ஈகிள மாதிரி fly பண்ணுவேன். அப்போ நான் உயர பறந்து கழுகுகளை போல பறப்பேன். And I will also not start walking, I will run. நான் நடக்க மாட்டேன், ஓடுவேன். I will never be tired. நான் சோர்ந்து போக மாட்டேன். Because I have your strength. Hallelujah. காரணம் ஆண்டவரே நான் உம்முடைய பலத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். You know, the most important commandment that Jesus gave to his disciples at the very end was what we call as the Great Commission. ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் மிக முக்கியமான பிரதானமான கட்டளை. The Great Commission பிரதான கட்டளை என்னவென்றால், Go into all the world and make disciples. நீங்கள் உலகெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்த சீஷராக்குங்க. அந்த கட்டளை கொடுக்கும் பொழுது, just like any human being, when a father is going to die, they call all the children and give them the most important words of their life. இந்த கட்டளை கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படின்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய மரண தருவாயில தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் கூட்டி சொல்ற ஒரு காரியத்தை போலதான் இது. But he did not share that to the multitudes where he fed 5,000 or 4,000. 5000 பேரை 4000 பேரை போஷித்த இடத்துல அவர் இந்த காரியங்களை சொல்ல. But he told that to his selected disciples only. தெரிந்தெடுக்கப்பட்ட சீஷர்களுக்கு இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறாரு. What did he say? He told his disciples to go and make disciples. இவர் என்ன சொன்னாரு? நீங்க போய் சீஷராக்குங்க. சீஷர்களை பார்த்து சொன்ன காரியம், நீங்க போய் இன்னும் சீஷராக்குங்க. ஒரு சபையில 10 வருஷம் 15 வருஷம் 25 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் வந்தாலும் ஆட்டோமேட்டிக்கா வந்ததுனால சீஷர்களாக மாட்டீர்கள். சீஷர்களை உருவாக்க வேண்டும். அது சபையினுடைய ஒரு பொறுப்பு. சும்மா வந்துட்டு 40 வருஷம் வந்துட்டு போனாலும் சீஷனாக முடியாது. ஆனால் சபை சீஷர்களை உருவாக்க வேண்டும். அதுதான் சபையினுடைய ஒரு கட்டளை. In the time of Jesus Christ, there were followers of Christ and there were also disciples. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவரை பின்பற்றினவங்களும் இருக்கிறாங்க, அவர்களுடைய சீஷர்களும் இருக்கிறாங்க. எல்லா சீஷர்களும் இயேசுவை பின்பற்றவர்களாக இருக்கும் பொழுது, இயேசுவை பின்பற்றவர்கள் எல்லாரும் சீடர்கள் அல்ல. கவனிக்க வேண்டும், நல்லா கவனிங்க. சீஷர்கள் எல்லாருமே இயேசுவை பின்பற்றினவங்க தான். ஆனா இயேசுவை பின்பற்றினவர்கள் எல்லாரும் சீஷரா இருக்கல. ஏன் பாஸ்டர் அப்படி சொல்றீங்க? நீங்க ஒருவேளை கேட்பீங்க, நான் சொல்றேன் பாருங்க. At the time of Christ, there were multitudes that followed him in large numbers. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல ஒரு திரள் கூட்டம் அவருக்கு பின்னாடி போயிட்டே இருந்தாங்க. Wherever he saw, wherever he went, large crowds followed him. எங்கெங்கெல்லாம் இயேசு போனாரோ அங்கங்கெல்லாம் ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு பின்னாடி போயிட்டே தான் இருந்தது. Some people went to hear the good things, good teachings. சிலர் போனது அவரோட வாயிலிருந்து புறப்படுகிற நல்ல வார்த்தைகளை கேட்கும்படியாக. Some people went to see the miracles he did. சிலர் போனதுக்கு காரணம் என்னன்னா, அவர் போற இடத்துல எல்லாம் அற்புதம் செய்யறாரு, சோ அந்த அற்புதங்களை பார்க்கணும்ன்றதுக்காக. Because he went to the town of Bethany and raised up Lazarus. பெத்தானிக்கு போய் லாசருவை உயிரோட எழுப்பினப்போ, அடுத்த வாட்டி வரும்போது, ஹே, போன வாட்டி யாரோ இந்த நம்ம ஊர்ல வந்து ஒருத்தர் அந்த லாசரை எழுப்பினாரு, அவரை பார்க்கிறதுக்கு ஆட்கள் வந்திருக்காங்க. ஒரு தடவை போகும்போது லாசருவை உயிரோட எழுப்பிட்டாரு. மீண்டும் அவர் அந்த இடத்துக்கு திரும்பி வரும்போது இப்ப நிறைய பேர் சொல்றாங்க, அந்த லாசருவை உயிரோட எழுப்பினவர் வந்திருக்காரு, நம்ம போய் பார்ப்போம்னு சொல்லி அற்புதங்களை பார்க்கும்படியாக ஒரு கூட்டம் அவருக்கு பின்னாடி வந்துகிட்டே இருந்தாங்க. But what happened is, people at the end of the day, they all went to their homes. எல்லாம் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா there were only some people who stood with him. அவரை பின்பற்றி வந்த திரளான கூட்டத்தில் இருந்தவங்க சாயங்காலம் ஆடணும்னா மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா ஒரு சிறு கூட்டம் மட்டும்தான் அவர் கூடவே இருந்தாங்க. So his most important teachings were always in private conversation with small groups, his disciples. அவருடைய பிரசங்கம் முழுவதும் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன கூட்டத்துல தனிப்பட்ட விதத்துல
இருந்ததுதான் நம்ம அதிகமாய் பார்க்க முடிகிறது. These disciples are people who left everything and followed Jesus. காரணம் இந்த சீஷர்கள் தங்களுடைய எல்லாவற்றையும் விட்டுட்டு இயேசுவை பின்பற்றி இருந்தாங்க. നിത്യ ജീവന്റെ മൊഴികൾ നിന്റെ പക്കലല്ലോ യേശുവേ, നിന്നെ വിട്ട് ഞങ്ങൾ എവിടേക്ക് പോകും? ஜீவன் வாழ்வு தரும் வசனங்கள் உம்மிடத்தில் அல்லவோ இருக்கிறது, உம்மை விட்டா நாங்க எங்கப்பா போவோம்? So these disciples followed Christ very closely. இந்த சீஷர்கள் இயேசுவுக்கு ரொம்ப சமீபமாய் அவரை பின்தொடர்ந்து கொண்டிருந்தாங்க. அதனால முக்கியமான வசனத்தை படிக்கும்போது டிசைபிள்ஸோட போகும்போது தான் இயேசு முக்கியமான சில டீச்சிங்ஸ் அவங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனாலதான் முக்கியமான சில போதனைகளை சீஷர்கள் கூட இருக்கும்போது மட்டும்தான் அந்த காரியங்களை அவர் சொல்லி இருக்கிறாரு. அதனால தான் லாஸ்ட்ல சொல்றாரு, உலகமெங்கும் போய் எல்லாரையும். அதனாலதான் கடைசியில சீஷர்கள் மட்டும் கூடி இருக்கிற அந்த இடத்துல அவர் சொல்லுகிறாரு, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போய் சகல ஜனங்களையும் சீஷராக்குங்கள். இந்த பொறுப்பு மூவி ஸ்டார்ஸ்க்கு கொடுக்கல. இந்த அழைப்பு அல்லது இந்த ஒரு காரியத்தை திரைப்பட ஹீரோக்களுக்கு அவர் கொடுக்கல. அந்த காலத்திலும் ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. ஒரு கிங்ஸை கூப்பிட்டுட்டு, ஏய் உங்க நாட்டுல எல்லாரையும் இந்த மாதிரி சீஷல் ஆக்கி கொள்ளு, அந்த பொறுப்பு கொடுக்கல. இந்த பொறுப்பை ராஜாக்களுக்கு அவர் கொடுக்கல. ராஜாக்களை கூப்பிட்டு, உங்க தேசத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நீங்க சீஷராக்குங்க, இப்படியெல்லாம் அவர் சொல்லவே இல்லை. And God has thousands of angels. ஆண்டவருக்கு ஆயிரக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்க. But he did not give this responsibility to the angels. ஆனா இந்த பொறுப்பை தூதர்கள்ட்டயும் கொடுக்கலைங்க. ஆனா இந்த பெரிய பொறுப்பை யாருக்கு கொடுத்திருக்கிறாரு? ஆனால் ஒரு பெரிய கனமான ஒரு பொறுப்பை யார் இடத்துல நமக்கு கொடுத்திருக்கிறார்? பாவிகளாகிய நம்மிடத்துல, ஏழைகளாகிய நமக்கு அந்த பொறுப்பை தந்திருக்கும் போது நம்முடைய நிலை இன்றைக்கு என்ன? ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிற பொறுப்பு நம்ம ஒவ்வொரு கையில தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. ரட்சிப்பின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரியதான ஒரு பொறுப்பு, கடமை உணர்வை நம்ம கையில தாங்க தந்திருக்கிறாரு. நம்ம வேலைக்கு போகும்போது பொறுப்பு இருக்கு இல்லையா, அந்த பொறுப்பை பத்தி நம்ம மேனேஜர்ஸ் கேட்குவாங்க. அதே மாதிரி ஒரு நாள் கர்த்தர் கேட்க போறாரு நம்ம கிட்ட. நம்ம வேலைக்கு போற இடத்துல நம்முடைய வேலையை குறித்த காரியங்களை நமக்கு மேல் இருக்கிற அதிகாரிகள் கேட்கிறாங்கல்ல, அதே மாதிரி ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்துல போய் நம்ம நிற்கும் போது ஆண்டவர் நம்மளையும் பார்த்து கேட்பாருங்க, உங்களுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுத்தேனே, சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்கிறதான இந்த மகா பெரிய கனத்தை நான் உங்களுக்கு கொடுத்தேனே, கேட்கும்போது நம்முடைய பதில் என்ன? 2026 கர்த்தாவே ஒரு ஆலயங்களும் ஒரு ஆத்மாவையங்களும் இந்த வருடத்துல எனக்கு கொடுக்க வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஜெபித்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பார். வருகிற புதிய ஆண்டுல அவருடைய வருகை தாமதித்து நம்ம பிரவேசிச்சோம்னா அந்த நேரத்துல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டியது, ஆண்டவரே இந்த ஆண்டில ஒரு ஆத்மாவையாவது உமக்கு நேராய் நடத்துவதற்கு, ஒரு ஆத்மாவுக்காவது சுவிசேஷத்தை சொல்லி அவங்கள உம்மிடத்துல கொண்டு வருவதற்கு நீங்க கிருபை தாரோன்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் அதை செய்வாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். எப்படி செய்ய வேண்டும்? எப்படி செய்யலாம்? ஜெபிக்கலாம். கர்த்தரே சுவிசேஷம் அறிவிக்க எனக்கு தெரியாது, ஆனா நான் ஒருத்தர் இடத்துல போய் சர்ச்சுக்கு வாரீங்களான்னு கேட்டு அவங்களை அழைத்தால் அவங்க உள்ளத்துல அந்த வரும்படி ஒரு வாஞ்சையை கொடுக்க வேண்டும் என்று நீங்க ஜெபிச்சால் நிச்சயமாக செய்வார். அதுதான் உங்களுக்கு ஆண்டவர் சமூகத்தில் கொண்டு வரக்கூடிய ஒரு ஆத்மா. ஒருவேளை இந்த காரியங்களை சொல்லும் போது எப்படி ஆத்மாவை ஆதாயம் பண்றது, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, எனக்கு சுவிசேஷம் சொல்ல தெரியாது அப்படின்ற ஒரு சிந்தையில நீங்க இருக்கலாம். ஆனா நீங்க ஜெபிக்க வேண்டிய காரியம், ஆண்டவரே நான் அவங்கள போய் சர்ச்சுக்கு வரையான்னு சொல்லி கேட்டாலே அவங்க இருதயத்துல நீங்க கிரியை செஞ்சு அவங்க இந்த இடத்துல வர்றதுக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் இந்த காரியத்தை செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் அழைத்தால் போதும், ரட்சிக்க வேண்டியது கர்த்தர் தான், அவர் ரட்சிப்பார். கூப்பிட வேண்டியது உங்களுடைய வேலைங்க, ரட்சிக்கிறது ஆண்டவருடைய கையில் இருக்குதுங்க. கர்த்தாவே, bring somebody that is needing a prayer before me. ஆண்டவரே தேவைகள் மத்தியில அல்லது ஜெப தேவை இருக்கிறவங்கள எனக்கு முன்னாடி கொண்டு வாங்கன்னு ஜெபம் பண்ணுங்க. இந்த வருஷத்துல யாராவது என்கிட்ட வந்து கேட்கணும், நீ ஒரு கிறிஸ்தவர் தான் எனக்காக ஜெபிக்கிற அப்படின்னு கேட்கிற அளவுக்கு நீங்க ஜெபிங்க, கர்த்தர் ஆண்டவர் மக்களை கொண்டு வருவாரு. நீங்க ஆண்டவரிடத்துல ஜெபிக்க வேண்டிய காரியம் என்னன்னா,
உங்கள்கிட்ட மற்றவங்க தானா உங்களை தேடி வந்து நீ ஒரு கிறிஸ்தவன் தானே, நீ எனக்காக ஜெபம் பண்ணுன்னு சொல்ற அளவுக்கு நீ ஜெபம் பண்ணினா கர்த்தர் அதையும் செய்வதற்கு வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை நீங்க சொல்வீங்க, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு டெய்லி நான் வந்து பாஸ்டர் முன்னால நின்றுட்டு பாஸ்டர் தான் ஜெபிக்கிறாரு கை வச்சு, நான் எப்படி ஒரு நோயாளிக்கு ஜெபிப்பேன்னு சந்தேகமா இருந்தாங்கன்னா நீங்க பாருங்க, இந்த வருஷத்துல பாருங்க 26ல இதுவரைக்கும் நீங்க யார் மேலேயும் கை வச்சு ஜெபிக்காத சிஸ்டர் பிரதரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆளு சுகம் இல்லாம இருக்கிறது தெரியும் போது ஆவியானவர் உங்களுக்கு பலப்படுத்தி அந்த ஆள் மேல இதுவரைக்கும் யார் மேல கை வைக்கலன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆள் மேல நீங்க கை வச்சு ஜெபிங்க விசுவாசத்தோட. The prayer by faith will work. Hallelujah. எங்கெங்க நானே வாரம் வந்து பாஸ்டர் என் தலை மேலே கையை வச்சு அவர் ஜோம் பண்ண தான் நிம்மதின்னு போயிட்டு இருக்கிறேன். நான் எங்கெங்க மற்றவங்க தலை மேலே கையை வச்சு ஜோம் பண்ணுறது? நீங்கள் எப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் விசுவாசத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் இதுவரைக்கும் யாராவது எனக்கு வியாதி இருக்குது ஜோம் பண்ணுங்கன்ற ஒரு வாஞ்சல் இருக்கிறாங்கன்னா அவங்க மத்தியில் நீங்கள் போயிட்டு விசுவாசத்தோட அவங்க மேலே நீங்கள் கையை வச்சு ஜோம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். காரணம் வேதம் சொல்லுகிறது, விசுவாச சமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். அப்படிப்பட்டவர்களை தேவன் இந்த இடத்துல இழப்பதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கலாம். You will see miracles happening in 26. 26வது ஆண்டுல 2026ஆம் ஆண்டுல இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கிறதை நீங்கள் உங்கள் கண்களால பார்க்க முடியும். உங்கள் கையில் இருக்கிற வசனம் தேவனுடைய வார்த்தையாக இருந்தால், உங்க கைகளில் நீங்க பிடித்திருக்கிற வேத வசனம் அது தேவனுடைய வார்த்தையா இருக்குமானால் தேவனுடைய வல்லமை இது கிரியை செய்யும். அந்த வார்த்தை வல்லமை உள்ளது, அந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, அந்த வார்த்தை கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. If the God that you pray to is a living God, He will make it happen. நீங்கள் ஆராதிக்கிற உங்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர் ஜீவன் உள்ளவராய் இருப்பார் என்று சொன்னால் அந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். If He has healed you, He will use you to heal, bring healing to other people. உங்களை ஆண்டவர் குணப்படுத்தி இருக்கிறார்னா உங்க மூலமா அநேகரை குணப்படுத்தி அவருக்குள்ள கொண்டு வருவதற்கு உதவி செய்வாருங்க. If God has answered your prayer for you and your family, He will answer when you pray for others. நீங்க உங்களுக்காக உங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிச்சப்ப அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்னா ஏங்க நீங்க மத்தவங்களுக்காக பண்ற ஜெபத்தை ஆண்டவர் கேட்காம போயிடுவாரா? Wait upon the Lord, renew your strength. கர்த்தருக்காக காத்திருந்து புது பலனை பெற்றுக்கொள்ளுங்க. May the Lord bless us with these words. ஆண்டவர் இந்த வார்த்தைகளினாலே உங்களை ஆசீர்வதிப்பாராக. With new dedication, புது தீர்மானத்தோடு புது சமர்ப்பணத்தோடு, with a new focus, ஒரு புது தரிசனத்தோடு கூட, with a bigger faith, பெரிய விசுவாசத்தோடு கூட, with a stronger faith, பலமான உறுதியான விசுவாசத்தோடு கூட. யாரும் நினைக்க கூடாது எனக்கு என்ன விசுவாசம் இருக்குன்னு. 3 வருஷம் இயேசுவோட நடந்து அவர் செய்த அற்புதங்களை பார்த்த சீடர்கள் கூட கேட்கறாங்க, ஜீசஸ் இன்க்ரீஸ் மை ஃபெய்த்னு. நீங்க ஒருவேளை நினைச்சிடாதீங்க எனக்கு போதுமான அளவுக்கு விசுவாசம் இருக்கு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. 3 வருஷம் இயேசு கூட நடந்தவங்களே சொல்றாங்க, ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் என்று சொல்லி. Pastor, may God bless your church and your ministry. ஆண்டவர் உங்களையும் உங்களுடைய ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்க ரொம்ப பேஷண்டா இருந்து இத்தனை நேரம் தேவனுடைய வசனத்தை கேட்டதுக்கு நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட உங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவோம். அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போம், யாரும் வெளியே போகக்கூடாது. இந்த செய்திக்கு ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய சித்தம் 2026 நம்முடைய சபை பெருக வேண்டும் என்று கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தலான்றவங்க மட்டும் ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஸ்பீக்கர் சவுண்ட் வைங்க. எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அடுத்த வருஷத்தில் நானும் ஒரு புதிய ஆத்மாவை ரட்சிப்பில் நடத்தணும், ஒரு குடும்பத்தை நான் ரட்சிப்பில் நடத்தணும் ஆண்டவரேன்னு சொல்லி கேளுங்க. ஆண்டவரே கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தர் கேட்கிற யாவரும் பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் நமக்கு தர வல்லமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை,
கர்த்தரின் வாக்கு மாறிடாதே, சுத்தர்களாய் மாறிடவே சுதனர் புரிந்த ஆமென். சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. விசுவாசியே நீ பத கொஞ்சம் உற்சாகமா விசுவாசியே நீ ஆமென். விசுவாசியே நீ ஆமே விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். திருச்சுன்னா வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம், கிருபையினால் வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம், வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கரங்களை தட்டி விசுவாசி நீ பதறாதே, ஆமே விசுவாசி நீ கலங்காதே, விசுவாசி நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தா நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சமன் இயேசு உன்னரணே. அஞ்சிடாதே, தஞ்சமன் இயேசு உன்னரணே. தம் ஜனத்தை சீக்கிரமா தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமா நம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே நீ பதறாதே, ஆமே விசுவாசியே நீ கலங்காதே. கரங்களை தட்டி ஆவில நிரம்பி ஒப்பு கொடுப்போமா? செய்திக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நீ பதறாதே, விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் போன்ற வாக்குத்தத்த சோழன் என்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சோழன் என்று காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வோம், விரைந்து முன்னேகிடுவார். ஆமென். விசுவாசத்தால் ஆமாண்டவரே உரிமை கொள்வோம், விரைந்து முன்னேகிடுவார். ஹல்லேலூயா. விசுவாசியே நீ ஹல்லேலூயா. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ ஆமென். கலங்காதே மகனே மகளே, கலங்கிடாதீங்க. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். சாத்தான் வெட்கப்பட்டு ஓடி போவான். ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. நானும் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்களை மாற்றும் ஆண்டவரே. ஆமென். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். ஆமாண்டவங்க எல்லா கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஒப்பு கொடுத்து ஆமென். எல்லாரும் ஆவில நிரம்பி 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 ஆண்டவரே, இதுவரை காலங்களே நேரங்களே நாங்கள் வீணடித்தது உண்டு ஆண்டவரே.
இன்றைக்கு கேட்ட இந்த செய்திக்கு எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒரே ஒரு மனுஷனுடைய மனம் திரும்புதல் நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொன்னது போல ஆண்டவரே, பரலோகத்தை சந்தோஷப்படுத்துகிற அந்த ஆத்தும பாரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, ஆத்தும ஆதாயப்படுத்துகிற அந்த உற்சாகத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே சொல்லி கேளுங்க. இன்னும் நம் வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொண்டு பெருக கர்த்தர் கிருபை செய்வார். இருக்கிற இந்த நிலையிலிருந்து 1000 மடங்கு நம்ம பெருக கர்த்தர் நம்ம கிருபை செய்தா. நல்ல செய்தியை தந்து ஆவியிலே நம்மை பலப்படுத்தின உற்சாகமடைய செய்த ஊழியத்தை குறித்து கற்றுக் கொடுத்த அருமையான பாஸ்டர்களையும் பாஸ்டமாவையும் அவங்க ஊழியத்தையும் அவங்க தரிசனத்தை கத்த நிறைவேற்றும்படியா நம் கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவோம். பாருங்க, திருப்பூரை குறித்ததான டீட்டெயில்ஸ் நமக்கே தெரியாது. ஆனால் அமெரிக்காவிலிருந்து அந்த பாஸ்டர் திருப்பூர் மாவட்டத்தை குறித்ததான எல்லா டீட்டெயில்ஸ் கொண்டு வந்திருக்கார் பாருங்க. அதுதான் ஆத்துமா பாரமுடைய ஒரு நல்ல தேவனுடைய ஊழியக்காரர். அந்த தரிசனத்தை அவருக்கு சொன்ன அத்தனை பேரும் ரட்சிக்கப்படணும். திருப்பூர் மாவட்டத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். தேவ சபையில் ஒரு எழுப்புதல் உண்டாகணும். இன்னும் கிளை ஊழியங்களெல்லாம் நம்ம ஆரம்பித்து திருப்பூரை கர்த்தருக்கு நம்ம சொந்தமாக்கணும்னு சொல்லி எல்லா கரங்களை தட்டி நம்ம ஆண்டவரை சந்தோஷப்படுத்துவோம். தொடர்ந்து இந்த கடைசி ஜெபத்தை அருமையான கனத்துக்குரிய பாஸ்டர் ஜான், தேவ சபையில் திருப்பூரில் ஊழியர் ஜான் அவர்கள் நமக்காக வந்திருக்கிற பரிசுத்தவான்களுக்காக மற்ற எல்லா காரியங்களை மனதில் வைத்து ஜெபித்து முடிப்பாங்க. கடைசி கனத்துக்குரிய நம்முடைய ஸ்டேட் எஜுகேஷனல் டைரக்டர் அவர்கள் வந்து ஆசீர்வாத கூறி முடிப்பாங்க. நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லவரே, உங்கள் பரிசுத்த நாமத்தை உயர்த்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மதிய நேரத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுத்த அன்பு தேவதாசருக்காக, குடும்பத்திற்காக, சபையாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை ஆண்டவர் எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது நீர் எங்களை கொண்டு செய்ய போகிற பலத்த உம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது. கடைசியாக தேவன் எங்களிடத்தில் சொல்லிட்டு போன அந்த பிரதான கட்டளையை இந்த வருஷங்களில் வருகிற புதிய வருஷத்தில் நிறைவேற்றி உம்முடைய திட்டத்தை, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தேவனாய் கர்த்தர் ஒவ்வொருத்தருக்கும் புதிய பலனை தந்து, புதிய கிருபைகளை தந்து, ஆத்தும பாரத்தை தந்து, ஊழிய பாரத்தை தருவீராக என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரே நீர் எங்களை ஆண்டு கொள்ளுங்க. உம்முடைய வல்லமை எங்கள் மத்தியிலே குறைந்து போகவில்லை. நாங்கள் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து புதிய பலத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரே உம்முடைய வருகைக்கு முன்பதாக இந்த பட்டணத்தில் இன்னும் திரள் கூட்ட ஜனங்களை உமக்காக ஆயத்தப்படுத்துவதற்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளையும் பாரத்தையும் தருவீராக. எல்லா கனமும் மகிமையும் துதி ஸ்தோத்திரமுக்கு செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த இடத்தில் நடக்கிற எல்லா ஊழியங்கள், இந்த மாலை நேரத்தில் நடக்கிற கூட்டங்கள், நாளை தினத்தில் நடக்கிற எல்லா ஆராதனைகள், எல்லா விசேஷித்த ஒவ்வொரு கூட்டத்திலையும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் நாங்கள் செயல்படுவதற்கும் அது ஏதுவாயிருக்க தேவனாய கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. உமக்கே கனமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்ம அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க. அல்லேலூயா.